தீபிகா வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அடுத்தடுத்து கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் எல்லாமே தற்போதைய அரசின் மீதான விமர்சனத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. இந்நிலையில்தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இதை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்களை மட்டுமே இவை என்றும், மாற்றம் என்று சொன்னவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த சம்பவங்களை சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்றும், சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது என்றும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், மேலும் கோவையில் ஒரு இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது என்றும், முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான பெரம்பூரில் போதை கும்பல் ஒன்று 13 வாகனங்களுடைய கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடி படை என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் என்ற கேள்வி முன்வைத்திருக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண் துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம் பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதன் தொடர்ச்சியாக நிலைமையின் தீவிரத்தை முதலில் அரசு உணர வேண்டும் என்றும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தீபிகா.